மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதுகுறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பாலாஜி. நான் தற்போது நின்று கொண்டு இடக்கு என்னன்னு பார்த்தோம்னா தேனியில் உள்ள முக்கிய சந்திப்பான நேரு சிலை பகுதி. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தோம்னா கேரளாவுக்கு போகிறதுக்கும் திண்டுக்கல் போகிறதுக்கும் மதுரைக்கு போகும் ஒரு முக்கிய வழித்தோடம். தற்போது இந்த பகுதியில் கனமழை பெய்ஞ்சிருக்கு. பொதுவாக பார்த்தோன்னா இந்த இடங்களில் கனமழை பெய்யும் போது இந்த தண்ணீர் செல்ல போதிய வடிகால் வசதி இல்லாதனால தண்ணி ரோட்டில் நேரடியாக தேங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம நேரடியாக பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா முட்டிக்கால் அதாவது முழங்கால் அளவுக்கு தண்ணீர் ரோட்டில் தேங்கிக்கிட்டு இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீர் பெருக்கத்தினால இந்த பகுதியில் வாகனங்கள் அதாவது ஊர்ந்து சில நிலையில் காணப்படுகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ரோடுல பெரும்பாலான இடங்கள் குண்டுங்குழி இருப்பதால் எந்த இடத்துல குண்டுங்குழி உள்ளது என்பதை கண்டறிய புதிதாக இந்த பகுதி ஒரு வாகன ஓட்டுநர் மிகுந்த அவதிப்பட்டு வராங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீரோட கழிவுநீர் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் உள்ள கழிவுநீர் செல்லும் கழிவுநீர்கள் எல்லாமே இந்த தண்ணீரோட தேங்கி நிற்கிறதுனால இந்த பகுதியில் ஒரு துர்நாற்று வீசு நிலையே காணப்படுகிறது. தற்போது பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்க்கலாம். இந்த பகுதியில் ஒரு சாக்கடைகள் எல்லாமே இந்த தண்ணீர் தேங்கி இருக்கு. இது பற்றி இந்த பகுதி மக்கள் பலமுறை நகராட்சி நிர்வாகத்திடமும் நெடுஞ்சாலைத்துறையிடமும் பலமுறை மனு கொடுத்து எந்தவித நடவடிக்கை இல்லை. ஒவ்வொரு மழைக்காலங்களிலும் இதே போன்ற நிலை தொடர்ந்து நீடித்து வருவதால் இந்த பகுதி மக்களும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த அவதிக்கு உள்ளாகிறாங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாகராஜுடன் பாலாஜி.